மாச கணக்குல உட்கார்ந்து பிளான் போட்டு ஐடியா பண்ணி கொண்டு வந்த உங்க மாஸ்டர் பிளான் இதானடா? வடிவேலு காவலன் மூவில போர்டை பிடிச்சிட்டு அம்முக்குட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த சீன் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு உங்களோட மாஸ்டர் பிளானு. ஜூன் 18 இன்னைக்கான தளபதி பண்ண முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோ சொல்றேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த சட்டப்பேரவை கூட்டம் இன்னைக்கு மார்னிங் ஷார்ப்பா 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுல முக்கியமா இன்னைக்கு என்னன்னா ஆளுநர் உரை, அதான் இம்பார்ட்டன்டான டாபிக். அந்த டாபிக்ல தான் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆளுநர் முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது எல்லாருமே கேட்கற மாதிரி இருக்கும். அவங்களோட ரெஸ்பான்ஸ் இன்னொரு டேட்ல இருந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆளுநர் இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்தே மாதிரம் தான் பாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்டா பாடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனா அங்க வந்ததுமே பயங்கர ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணா முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்டா பாடினாங்க. சீரியஸா சொல்றேன், இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஆளுநர் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்போது சீரியஸாவே இந்த விஷயத்த பாராட்டலாம். அதுக்கப்புறம் ஆளுநர் ஒரே ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அண்ணா நிறைய புகழ், அதாவது நம்ம டிவி கட்சி நல்லாவே புகழ்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. டிவிக்கு நிறைய சொன்னதை எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு வராங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வராங்க. நிறைய திட்டங்களை கரெக்டா செயல்படுத்துறாங்க. அதே மாதிரி சொன்ன வாக்குறுதியில ஒன்று கொண்டு வராங்க. மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு மாதிரி எலிவேட் பண்ணி பேசிட்டே இருந்தாரு. அது ஆக்சுவலா அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி அவரோட உரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் சபாநாயகர் இருக்காங்க, அவங்களும் பேசினாங்க. அவங்களுமே நம்ம அண்ணாவை நல்லா எலிவேட் பண்ணி பயங்கரமா பேசினாங்க. அவங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சட்டப்பேரவை கூட்டம் அதோட முடிச்சிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாமே கிளம்பினாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சட்டப்பேரவை கூட்டம் 19, அதாவது நாளைக்கு, அதுக்கப்புறம் 22, அப்புறம் 23 இந்த டேட்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த 3 நாளுமே 9:30க்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் கட் நிறைய அங்கங்க நடந்துட்டே இருக்கு. சோ அதனால நம்ம அமைச்சர் நிர்மல்குமார் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்சாரத்துறை ரிலேட்டடான ஒயிட் பேப்பரை நான் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராப்ளம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி டீடைலா அதுல நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜிஎம்ஆர் கம்பெனில உள்ளவங்க எல்லாருமே அண்ணா சந்திச்சு இன்னைக்கு பேசியிருந்தாங்க. நிறைய பேர் நம்ம டிவிகே கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க மூத்த தலைவர் ஒருத்தங்க மகேந்திரன், அவங்க நம்ம டிவிகேல ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம ஜில்லா மூவி ரிலீஸ் ஆக போகுது. அதாவது அண்ணாவோட பர்த்டே முன்னிட்டு அந்த மூவி ரிலீஸ் பண்றாங்க. அந்த மூவி கம்மியா ஒரு சில தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 114 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அதோட லிஸ்ட் நான் இப்ப ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே யாரெல்லாம் பயங்கரமா வெயிட் பண்றீங்க, நாளைக்கு தியேட்டருக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான எல்லா அப்டேட்டும் பார்த்தாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை கைஸ்.